Hi, hello, this is Staff IAS Academy, TAF CA 360 channel. நம்ம இன்னைக்கு வந்துட்டு மார்ச் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து புதையல் அப்படிங்கிற நேமில் வந்துட்டு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 ஃபிலிம்ஸ்க்கு நம்ம 28 மார்ச் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ அதில் வந்து GS + மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான பைலிங்குவல் கிளாஸஸ் வந்து கொடுக்குறாங்க. 130+ கிளாஸஸ் அண்ட் 6 months டியூரேஷனில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது ரிலேட்டடான என்ன விதமான என்கொயரி அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் Scheduled Caste Order 1950, which religions are recognized for ஷெடியூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்து, சிக் அண்டு புத்திஸ்ட் இவங்க மட்டும்தான். இந்த வேற இதை தவிர்த்து இருக்கக்கூடிய வேற அந்த மைனாரிட்டி மதங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸில் வருவாங்களா, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ஷெடியூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் இண்டிவிஜுவல்ஸ் லாஸ் தேர் SC ஸ்டேட்டஸ் அண்ட் அசோசியேட்டட் லீகல் பெனிஃபிட்ஸ் இஃப் தே convert from Hinduism, Sikhism or Buddhism to another religion. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படாது. ஏன்னா வந்து அவங்க மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் ஏற்கனவே வந்துருவாங்க. ஸோ மைனாரிட்டிஸில் இருக்கும்போது அப்புறம் திரும்ப வந்து SC ரிசர்வேஷனுக்குள்ளே அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இது பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ த கேஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் எ கிறிஸ்டியன் பாஸ்டர் இன் ஆந்திர பிரதேஷ் ஹூ ஃபைல்ட் எ கம்ப்ளைண்ட் அண்டர் தி SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஆஃப்டர் பீங் அசால்ட்டட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்காரு ஆந்திர பிரதேஷில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் upheld this view based on the constitution scheduled caste order of 1950, which stipulates that anyone who professes a religion other than ஹிந்து, சீக் ஆர் புத்திஸ்ட் எதாக இருந்தாலும் அந்த ஷெடியூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை வந்துட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியாது, அவங்க அதில் வரமாட்டாங்க அப்படிங்கிறதா இது சொல்லுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், what does sweep stand for in the context of elections in India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா systematic voters education and electoral participation அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்வீப் அப்படின்னு சொல்லுது. ஓட்டர்ஸுக்கு எஜுகேஷன் வேணும், கண்டிப்பாக ஓட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உரிமை, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போய் போடணும். இப்போ வந்து வயசானவங்களாம் என்னால் போக முடியல, போய் ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு போய் ஓட்டு கண்டிப்பாக வந்துட்டு போடணும். நம்மளை வந்து ஆள்றவங்கள நம்ம கண்டிப்பாக வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பண்ணுறதுல நம்மளோட பங்கு பெருசாக இருக்குது, அதனால் போய் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து எஜுகேட் பண்ணணும். சரியா? அந்த 100% வந்துட்டு ஓட்டர்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, The mascot holds a giant egg featuring the polling date of April 23 and the sweep systematic voters education and electoral participation logo வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு மஸ்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெய்யன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சிலை தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலெக்டர் வந்துட்டு அதை இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க. எப்படின்னா 100% வந்து கன்வெர்ட்டிங் இன்டு தி ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்சேஷனாக வந்துட்டு அந்த மாதிரி வந்து தலையாட்டி பொம்மையை அவங்க வச்சாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நாமக்கல் அப்படிங்கிறது எக்குக்கு ரொம்ப ஃபேமஸ். நாமக்கல் முட்டை, கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவுல்ட்ரி ஃபார்மிங்க்கு வந்துட்டு ஃபேமஸான ஒரு இடம். நம்ம ஸ்டேட் மட்டும் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை, உலகளவில் அளவுலேயே முட்டைக்கு வந்துட்டு நாமக்கல்ங்கிறது ஃபேமஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ அங்கே வந்து அந்த மஸ்கெட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோழி வந்துட்டு ஹியூமன் டைப்பில் வந்துட்டு ஒரு கோழி இருக்க மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 100% வந்துட்டு போலிங் ஓட்டை பற்றி வந்துட்டு சொல்கிற மாதிரி ஒரு லோகோ வந்து செட் பண்ணியிருக்காங்க. முட்டையை கையில் வச்சுருக்க மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்குறோம். இந்த கேம்பெயின் லோகோ வாஸ் unveiled by the district collector at the Namakkal Lake area where officials highlighted the importance of the voting. Okay va? Next, unclaimed bank deposits are transferred to which fund maintained by the Reserve Bank of India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து
டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய DEA ஃபண்ட் இதில் தான் வந்துட்டு அது சேரும். அன்கிளைம்டு பேங்க் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப காலமாக ஒரு நம்ம இப்போ பேங்க்ல இது பண்ணுறோன்னா நம்மளும் அந்த அமௌண்ட்டை இது பண்ணாமல் போய் எடுக்கிறதோ இது பண்ணாமல் ஒரு அமௌண்ட் வந்து சும்மா ரொம்ப நாளாவே சும்மா இருக்கும் சரியா. அண்ட் பேங்க்கும் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து அப்படியே அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அன்கிளைம்டு டெபாசிட்டா நம்மளுடைய அமௌண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு எல்லாருக்கும் அப்படியே அவங்களுக்கு வந்து இந்த DPT மெத்தட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அந்த அமௌண்ட்டை வந்து சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே போன இயர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு 60,518 crores வந்துட்டு இப்போ இருக்கு. ஸோ அதை வந்து மித்த பேங்க்ஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு RBIக்கு இப்போ ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். RBI's டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் D ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அன்கிளைம்டு இன்சூரன்ஸாக எவ்வளோ இருக்குன்னா 8,973.89 crores இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பாலிசி ஹோல்டர்ஸோடது. செக்யூரிட்டிஸாக வந்து இன்வெஸ்டர் ஃபண்ட்ஸ் வந்துட்டு செபியில் வந்து 3,749.34 crores இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆக்ஷனா ரெகுலேட்டரி பாடிஸ் ஆர் சிம்பிளிஃபைங் ப்ரொசீஜர் டு ஐடென்டிஃபை ரைட்ஃபுல் ஓனர்ஸ் அண்ட் ரெடியூஸ் தி வால்யூம் ஆஃப் தி அன்கிளைம்டு டெபாசிட். ஸோ என்னன்னா அப்போ வந்து அன்கிளைம்டா அவங்க வந்து எடுக்காம ஏதோ ஒரு இதனால அந்த அமௌண்ட் அப்படியே இருந்துட்டு இருக்கல, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அதுக்கான இனிஷியேஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆர் டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா இப்போ டோட்டலி வந்து 60,518 crores இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் டு தி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து டு டிஃபைன் டிரான்ஸ்ஜெண்டர் கிளியர்லி அண்ட் இன்க்ரீஸ் பெனாலிட்டி ஃபார் கிரைம்ஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கு அகெயின்ஸ்டாக நடக்கப்படுற கிரைம்ஸ்க்கு அவங்களுக்கு குரல் கொடுக்கணும். அவங்கள யாராச்சும் அஃபெக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய கிரைமு, அதுக்கு அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லோக்சபாவில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டியூஸ்டே வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பற்றின டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா 14 years கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு ஏதோ ஒரு க்ரைம் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரிமினலுக்கு வந்துட்டு 14 years கண்டிப்பாக வந்துட்டு சிறை தண்டனை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த 2019 ஆக்ட் the bill aims to precisely define transgender and increase penalties for crimes against them and amending the 2019 act அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 14 years imprisonment வந்துட்டு கண்டிப்பாக அந்த இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா. ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டி ஃப்ரம் அதர் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறத வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டான க்ரைமை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தக்க தண்டனையை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். குறைந்தபட்சம் 14 வருஷம் அவங்கள வந்து ஜெயிலில் போடுற மாதிரி கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா லோக்சபாவில். ஓகே, நெக்ஸ்ட் which player set a new record for consecutive straight set wins in the Masters tournament at the 2026 மியாமி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர். ஸோ ஜானிக் சின்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா மியாமி ஓப்பன் 2026 வந்துட்டு ஒரு நியூ ரெக்கார்ட் வந்து செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா. இட்டாலியனை சேர்ந்தவர் தான் வந்து இந்த ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நோவோக் ஜோகோவிக்கோட ரெக்கார்ட் ஆஃப் 24 செட்ஸை இவர் முறியடிச்சு இவர் வந்து 26 செட்ஸ் வந்துட்டு வச்சிருக்காரு, கான்சிக்யூட்டிவ் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலயமா வந்துட்டு நோவோக் ஜோகோவிக்கோட அந்த அவர் வச்சிருந்த அந்த ரெக்கார்டை வந்துட்டு இவர் வந்துட்டு முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜானிக் சின்னர் இட்டாலியோட பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதில் மியாமி 2026 ஓப்பனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட் which Indian company resumed purchasing crude oil from Iran as mentioned in the news அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50 லட்சம் ஓகேவா இந்த பீப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 மில்லியன் வந்து அந்த டன் அந்த பீப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் கேன் ஒன்று இருக்குல்ல ட்ரங்க் மாதிரி, ஸோ அது வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு ஓகேவா. ஸோ விச் இந்தியன் கம்பெனி ரெஸ்யூம்டு பர்ச்சேசிங் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ஈரான் ஆஸ்
மென்ஷன் இன் தி நியூஸ்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அதோட the Indian stock market index Sensex has surpassed the 74,000 mark again due to postpone the attack concerns. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஈரான் அண்ட் யூஎஸ் இஸ்ரேல் அந்த அட்டாக் வந்து கொஞ்சம் இப்போ காலதாமதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதில் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரே கிராஷில் போயிட்டு இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்ஸில். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து சர்பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹாஸ் ரெஸ்யூம்டு பர்ச்சேசிங் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ஈரான் பையிங் 5 million barrels following a temporary relaxation of US sanctions அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வாங்குறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரினா 5 million barrels வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கெயில் இந்தியா லிமிடெட் அண்ட் Suzlon Group has signed an agreement for a 100 megawatt renewable energy power project. So renewable energy power project வந்துட்டு வந்து 100% கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் எய்மில் போயிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ விக்ஷித் பாரத்தை முன்னிட்டு நெக்ஸ்ட் வந்து கெயில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுஷ்லான் குரூப்போட 100 megawatt ரெனியூவபிள் எனர்ஜியை தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் which department instructed students and officials to download and use the educational app அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி, இவங்கள ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதான் தேர்வு களம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். அது வந்து அக்ராஸ் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு அவேர்னஸ் கேம்பைனாக அந்த ஆப் இருக்கும் கவர்மெண்ட்டில். இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அந்த ஏஜென்சியோட ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸோட ஆப்பாக இருக்கும். இதை கொண்டு வந்திருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதை வந்துட்டு எஸ் கண்ணப்பன் வந்து டைரக்டர் ஆஃப் தி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் சிஇஓஸு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி ஈரான் செக்யூரிட்டி சீஃப் ஆஃப்டர் அலி லாரிஜனிஸ் டெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்து இந்த செக்யூரிட்டி சீஃபாக யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகமது ஜோல்காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்துட்டு சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடியவர் வந்துட்டு இறந்துட்டாரு. ஸோ யார் அலி கமேனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இறந்துட்டாரு. அப்புறம் வந்து முஜ்தபா கமேனி இப்போ வந்துட்டு சுப்ரீம் லீடராக இருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த அலி லாரிஜெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செக்யூரிட்டி சீஃபாக இருந்தார். ஸோ அவர் இப்போ வந்து இறந்துட்டாரு. ஆஃப்டர் டு தட் வந்துட்டு முகமது ஜோல்கதர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ இவர் வந்து ஈரானோட ரெவல்யூஷனரி காட் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்திருக்காரு. இப்போ செக்யூரிட்டி சீஃபாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் which country declared a national energy emergency due to the concern over energy supply and amid the US-Israel conflict. US-Israel ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி மிடில் ஈஸ்டில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. க்ரூட் ஆயில் சப்ளை, எனர்ஜி, எல்பிஜி எல்லாமே தடைப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு கண்ட்ரி கொண்டு வந்திருக்குன்னா அது எங்கன்னா பிலிப்பைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பிலிப்பைன்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பிலிப்பைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா வந்துட்டு அந்த எப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பிரசிடென்ட் மேலே இந்த மாதிரி வந்து இவர் வந்ததுலேருந்து தான் வந்துட்டு ஃபெயில் டு அக்சஸ் ஆல் திஸ் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிற கேஸில் இப்போ வந்துட்டு இது கொண்டு வந்தது மூலயமா அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபினான்ஷியலி எக்கனாமிக்கலி செஞ்சு தரணுங்கிறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சின்னு இந்த கான்ஃப்ளிக்டில் முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா அது பிலிப்பைன்ஸில். ஓகேவா? சரி நெக்ஸ்ட்
which city has been recorded as the most polluted city in India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோனி அப்படின்னு சொல்லிட்டு யூபியில் கசியாபாத்தில் வந்துட்டு இருக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த லோனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிளேஸ். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு கசியாபாத் டிஸ்ட்ரிக்ட் யூபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்துட்டு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் 2025 இந்தியாவில் எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஏர் குவாலிட்டி ஸோ வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாகிஸ்தான் இஸ் தி மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் இந்தியா வந்து 6th பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ்லையும் சரி, குளோபல் பொல்யூஷன் இண்டெக்ஸ்லையும் சரி, வந்து பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 143 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் நம்ம வந்து 6th பொசிஷனில் இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய டெல்லி வந்து இட்ஸ் அ மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2024 டிக்ளேர் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ டெல்லி இல்லாமல் மேகாலயாவில் இருக்கக்கூடிய வந்து பர்னி ஹெத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் வந்து இட்ஸ் அ மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் குளோபலி கூட பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரியா? ஸோ அதுக்கு ஆஃப்டர் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ரிப்போர்ட் படி லோனி கசியாபாத் யூபியில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 130 கண்ட்ரீஸ் வந்து 91% they fail to meet the World Health Organization safe quality standards. ஸோ சேஃப் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் PM particulate matter அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2.5லேருந்து 10 இந்த மாதிரி 5 அப்படின்னு ரேஞ்ச் வச்சுருக்காங்க. அந்த 5ங்கிறது ஒரு சேஃபஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2.5 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே மைக்ரோமீட்டர்ஸ் அளவு போணுச்சுன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் காற்றுல ரொம்ப டஸ்ட் அதிகமாகி நம்மளோட லங்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. ஸோ 10னா வந்துட்டு அது கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5ங்கிறது இட்ஸ் போதுமான ஒரு சேஃபான ஒரு அளவு அப்படின்னு சொல்லிட்டு பர்குலேட் மேட்டர் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தோன்னா அப்போ வந்து நம்ம வந்து 6th பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இந்த ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் த மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில், பங்களாதேஷ் செகண்ட், தஜிகிஸ்தான் 3rd பிளேஸில் இருக்குது. ஆல்தோ இந்தியா ஹாஸ் மூவ்ட் அப் டு 6th பிளேஸ், த ஆவரேஜ் லெவல் இஸ் ஆல்மோஸ்ட் 10 times ஹையர் தென் தி WHO சேஃப் லிமிட் 5 PM. ஓகே, PMனா particulate matter. சரி, cities in Pakistan, India and China are among the 25 most polluted cities in the world. நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். லோனி is recorded as the most polluted city in the India. Okay, say next. So இந்தியால வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு how many empowered committees were formed by India to address the West Asia crisis? So West Asia crisis, Middle East, West Asia crisis இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல வந்து ஒரு 7 கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்களோட நம்மளோட இந்தியான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர், எக்கனாமிக், ஃபினான்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ், எனர்ஜி செக்யூரிட்டி, பெட்ரோலியம், LNG அண்ட் பவர், and agriculture 4 and 5 agriculture, fertilizer, essential commodities, transport, logistics and trade routes, information, communication and public engagement அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த 7 இதுலையும் பார்த்தீங்கன்னா கமிட்டி செட் பண்ணி இதுக்காக இப்போ வந்து இந்த எமர்ஜென்சி போயிட்டு இருக்கிறதுனால இதுக்காக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும். இதுலலாம் கரெக்டாக சஃபிஷியண்டாக தேவைப்படுற அளவு இது பண்ணணும், இல்லாத சரி பண்ணி கொண்டு வரணும், எக்கனாமிக் ரிலேட்டடாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஹெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Okay, what percentage of allocation is dedicated to environmental initiatives in the Delhi Green Budget? So Delhi Green Budget அப்படின்னு சொல்லிட்டு ரேகா குப்தா பிஜேபியை சேர்ந்தவங்க டெல்லியோட CM அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு
கிரீன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பொல்யூட்டட் சிட்டியா இருக்கு, அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான செயல்பாடுகளை கொண்டு வரணும். அதை எப்படி வந்துட்டு இன்னும் நல்லா மாற்றலாம், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இது. ஸோ அதுக்கு க்ரீன் பட்ஜெட்னு 21% வந்துட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா presented the budget 2026-27 on March 24, 2026 and with a financial outlay of 1,03,700 crore. With this, it is a marking of 3.7% increase from the previous year. விட இந்த வருஷம் வந்துட்டு increase budget தாக்கல் பண்ணிருக்காங்க. This budget stands out as a green budget, 21% for the green budget. A strong focus on environmental protection and rising pollution concerns in the national capital of India, UTR இருக்கக்கூடிய நம்மளோட டெல்லியிலே இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கிறதுனால நம்ம அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரீன் பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Who topped the Hurun global list of self-made women billionaires in 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனா, யூகே, யூஎஸ்ஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சைனா இருக்காங்க, சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயனே ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சைனாவை சேர்ந்தவங்க, இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க, யூகேல சேர்ந்தவங்கலாம் இந்த டாப் 10ல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஹுரூன் குளோபல் லிஸ்ட் தான் இந்த ரிச் குளோபல் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து செல்ஃப் மேடா உமன் பில்லியனர்ஸ் எத்தனை பேர் பணக்காரங்களா வந்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சைனாவை சேர்ந்த டயனே ஹென்ட்ரிக்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அது இல்லாமல் நம்மளோட இந்தியாவுடைய ஆண்டர்பிரனர்ஸ் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதா வேம்பு, ஃபால்குனி நாயர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிரண் மசும்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் என்ன ரேங்க்ஸில் இருக்காங்கன்னா, ராதா வேம்பு வந்துட்டு $6.8 பில்லியன் வந்துட்டு அவங்களோட நெட்வொர்த்து. ஸோ சோஹோ அவங்க தான் வந்து ராதா வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்துட்டு அந்த ஜோவோட அந்த ஓனர், அவங்க ஒய்ஃப். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6.8 பில்லியன். ஸோ குளோபல் ரேங்க் வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபால்குனி நாயர் வந்துட்டு $4.6 பில்லியன், நைகா அவங்களுடைய இது. ஸோ வந்து கம்பெனி. ஸோ குளோபல் ரேங்க் வந்து 24. கிரண் மசும்தார் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்துட்டு $3.4 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பைகான் குளோபல் வந்து 37th ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ராதா வேம்பு தான் வந்துட்டு ஜோஹோ சேர்ந்தவங்க அந்த 11th ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, so Gujarat becomes the second state to passing the UCC bill after Uttarakhand. The Bhupendra Patel led Gujarat government has introduced the Uniform Civil Code Bill 2026. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட் வந்து 2024 வந்துட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் டு தட் இந்தியாலே ஒரு செகண்ட் ஸ்டேட் அக்செப்ட் பண்ணுதுன்னா அது வந்து குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா சொல்லிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ மதத்தினால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரித்து இவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே முக்கியமாக அதால் பெண்கள் பாதிப்படைகிறாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே பொதுவானதா ஒரு சட்டம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும். இந்த ரிலீஜியனால இந்த சட்டம் இப்போ வந்துட்டு டைவோர்ஸ் கேஸு, மேரேஜ் டைவோர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒன்றத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அது மூலியமா ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஒரு தண்டனை அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷன் எடுத்தாங்க. ஸோ அதை வந்து 2024 உத்தரகாண்ட் வந்து தே அக்செப்டட். ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவாவில் பார்த்தீங்கன்னா 1867லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபாலோ கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே எல்லா மதத்துக்குமே ஒரே இது மாதிரி தானே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது அதுதான். ப்ரொபோசிங் ஏ காமன் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் மேரேஜ், டிவோர்ஸ், சக்சஷன் அண்ட் லிவிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு காமனாக ஒரே சட்டம் எல்லாருக்கும், மதம் சார்ந்து அவங்களுக்கு எந்த விதமான மாறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 44 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஐடியா ஆஃப் தி யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா?
இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்துட்டு March 25th வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி அன்பார்ன் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்சர்வ்டு பை தி கேத்தலிக் சர்ச் அண்ட் அதர் குரூப்ஸ் as a day of the opposition to abortion. ஸோ அன்பார்ன்டு சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ வந்து ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை. ஸோ அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது என்னன்னா ஒரு அபார்ஷன், அதை வந்து கருக்கலைப்பு செய்கிறது. ஸோ அன்பார்ன் சைல்டுக்கான அந்த இது அவேர்னஸ், அது வந்து அந்த நிகழ்வு வந்து இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு அப்போசிஷனாக வந்துட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சதா இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் அன்பார்ன் சைல்டு டே அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து March 25th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேடு. ஸோ ட்ரேடில் அதுவும் இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவரியாக எப்படி சொல்கிறது, ஸ்லேவரி அடிமைத்தனத்தோட அங்கே வந்து வேலை புரிஞ்சிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அங்கே அந்த மாதிரி இருந்த அடிமைகளாக இருந்து செயல்பட்டவங்களுக்கான ஒரு அவங்கள கௌரவிக்கணும், அவங்கள வந்து கமாமரேட் பண்ணணும், நினைவு கூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவேர்னஸ்க்காக அண்ட் இன்னமும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸாக இந்த டே வந்துட்டு செயல்படுது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் தி டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஹானர்ஸ் தோஸ் ஹூ டைட் ஆர் சஃபர்ட் அண்டர் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.